Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்னுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து பேசிக் லெவலில் இருந்தும் சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ட்ரேடர்ஸ்க்கும் சரி ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க. என்ன மாதிரி கன்ஃபியூஸ் அப்படின்னா, இப்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நாங்கள் ட்ரேடிங் பண்ண சொல்லி எந்த மாதிரி ஆர்டர் போட்டால் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, எந்த மாதிரி ஆர்டர் போடணும், எப்படி போடணும்னு தெரியல அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று, ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருந்தேன். சார், நாங்கள் எப்படி முன்னாடியே நாங்கள் ஆர்டர் போட்டு எப்படி விற்கிறது அந்த ப்ரைஸ்க்கு, அப்போ மார்க்கெட் ஆர்டரில் ட்ரிகர் ஆகிடாதா? இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 300 ஓடிட்டுருக்குது, நீங்கள் 310க்கு மேலே போனால் பை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் 310 போகிற வரையும் நான் வெயிட் பண்ணியிருக்கோம், 305 304 போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்படி அந்த ரேட்டுக்கு எப்படி வாங்குறது அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது இதுக்கு மேலே போனால் எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்கு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த 300 போயிட்டுருக்குதுன்னா நீங்கள் ஆர்டர் எப்படி போடணுன்னா, இது பாருங்கள், இப்போ இங்கே சார்ட்டில் பார்த்துக்கோங்களே, இப்போது ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு. இது ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கட் ஆகிடுச்சு. ட்ரெண்ட் லைனுங்க வந்து இங்கே இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட்டில் நாங்கள் ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் உங்களுக்கு பிரேக் அவுட் நீங்கள் இதில் பையிங் கொடுக்குறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது, ப்ரைஸ் வந்து 460. ஸோ 460க்கு மேலே போனால் நான் பை அப்படின்னு கொடுக்குறீங்க. எப்போ 460க்கு மேலே போனால் பை, 460 பையர். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த பை அட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, இதை அன்டிக் பண்ணிவிடுங்க. அதாவது எல்லாருடைய பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த மாதிரி வேறு விண்டோ இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் புரிஞ்சுங்க. இது வந்து ஃபயர்ஸ் டெர்மினல். உங்களுடைய டெர்மினல் மேபி எனக்கு ஜெரோதை பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் எந்த விஷயம் இதுவும் சரி, நான் ட்ரேடிங்கும் நான் ஃபயர்ஸ் வந்து இது கம்பைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு லிமிட் ஆர்டர் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு ஆர்டர் எப்படி போனால் மார்க்கெட் ஆர்டர்னு ஒன்று இருக்கும், அதை அன்டிக் பண்ணிவிடுங்க. ட்ரிகர் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா 460 டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 460க்கு மேலே போனால் தான் நீங்கள் வாங்குறீங்க இல்லைங்களா, 460. ஸோ இந்த இடத்துல 461 ₹1 எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ஏன்னா 460க்கும் 461க்கும் இடைப்பட்ட எனக்கு அந்த ப்ரைஸ்க்கு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பை ஆர்டர் போடுற மாதிரி நல்லா கவனிச்சிங்க. பை ஆர்டர் போடுற மாதிரி பை பண்ணிங்க அப்படின்னா அந்த ரேட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பை ஆகும். மார்க்கெட் இப்போ 300 கூட ஓடிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வந்து இப்போது 460 போட்டிங்களா, இப்போ 420 ஓடிட்டுருக்கு மார்க்கெட் வந்து நீங்கள் கவனிக்கல, இந்த ஆர்டர் போட்டு வச்சிட்டிங்க. எப்போ இந்த ரேட்டு வந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சேல் ஆகும், பை ஆகும். ஓகேங்களா? ஸோ 420க்கு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் இருக்காது, நோ ட்ரேட், அன்றைக்கி ட்ரேடிங்காக ஆகாது உங்களுக்கு. இது வந்து பை ஆர்டர். அதை இந்த விலைக்கு மேலே போனால் பை ஆர்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆர்டர் இது. இதுக்கு மார்ஜின் எவ்வளோ வேணும்னா, மார்க்கெட் என்ன இருக்குதோ அந்த மார்ஜின் இருந்தால் மட்டும் போதும். ரெக்கார்ட் மார்ஜின் என்ன கேட்குதோ அந்த மார்ஜின் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் பை ஆர்டர் போட்டலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பை ஆர்டர் எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது டாபிக் வரலாம். ஒரு ஆர்டர் முடிஞ்சிச்சு, ஒரு வேலை ஒரு டவுட் வந்து கிளியர் ஆகிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வரலாம். என்ன சார் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு ஆர்டர் முடிஞ்சிச்சு இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு பொசிஷன் வந்தாச்சு. எப்போ நீங்கள் 460 வாங்கிட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இப்போ 460 வாங்கிட்டீங்க. சார், நாங்கள் இப்போ வந்து ஸ்டாப் லாஸும் போடணும், டார்கெட்டும் போடணும், எப்படி சார் போடுறது? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிறது வெறும் 15,000 வச்சுக்காங்களே, ஒரு 15,000 உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 15,000 நீங்கள் வாங்கிட்டீங்க. அப்போது நீங்கள் 15,000 வாங்குறத விற்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்குது. நல்லா கவனிச்சிங்க. இந்த 15,000 வாங்கினதை விற்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஒன்று ஸ்டாப் லாஸ் போடுங்க, இல்லை டார்கெட் போடுங்க. இப்போ 460ன்னு சொன்னால் நீங்கள் ₹500 வந்தால் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு டார்கெட் ஆர்டர் போடுங்க. இல்லை எனக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு, ஸோ 420க்கு கீழே வந்தால் நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன் அப்படின்னு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுங்க. இல்லை ₹500 நான் டார்கெட் ஆர்டர் போடுங்க. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. சார், நாங்கள் 2 ஆர்டரும் போட முடியாதா? உங்கள்கிட்ட 15,000 மட்டும் வச்சுக்கிட்டு 2 ஆர்டர் கண்டிப்பாக உங்களால் போட முடியாது.
ஒருவேளை உங்ககிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்துச்சு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்ககிட்ட 2 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் போடலாம். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் போட்டு வைக்கலாம், டார்கெட் ஆர்டரும் போட்டு வைக்கலாம். ஏன்னா ஒரு ஆர்டர் வந்து உங்களுடைய 15,000 ரூபாய் கவர் பண்ணிக்கும், இன்னொரு ஆர்டர் வந்து உங்களுடைய கேபிட்டல் வந்து அவங்க மார்ஜினாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் சேஃபர் சைடில் வந்துடுவீங்க. ஒன்று இது வந்து கிளியர் ஆகிக்கணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் சார் ஒன்று மேனுவலில் பண்ண மாதிரி இருந்தாங்க, எப்படி நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ண முடியல, அதை க்ளோஸ் பண்ண இதை க்ளோஸ் பண்ணல அப்படின்னுவாங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவும் கொடுக்குறேன். என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் இடத்துல ஆர்டர் போட்டிங்களா, ஆர்டர் ட்ரிகர் ஆன உடனே உங்களுடைய பொசிஷன் வந்து 460க்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுருங்க. நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுங்க. சார் அது டார்கெட் போயிடுச்சுன்னா, அது இந்த மாதிரி போயிடுச்சுன்னா போட்டோம். எப்போ உங்களுடைய டார்கெட் ப்ரைஸை ரீச் பண்ணுதோ அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்எல்லை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒன்று உங்களுடைய டார்கெட் புக் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை சார் உங்களுடைய டார்கெட் டச் பண்ணிட்டு ரிவர்ஸில் வந்துட்டுருக்குது, கீழே வந்துட்டுருக்குன்னா உங்களுடைய எஸ்எல்லை வந்து காஸ்ட் டு காஸ்ட் வச்சுருங்க. உங்களுடைய எஸ்எல்லை காஸ்ட் டு காஸ்ட் வச்சுருங்க. திரும்ப அகைன் மேலே போச்சா, அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ எங்கே க்ரியேட் ஆகுது அங்கே எடுத்துன்னு போய்ட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸை வச்சுருங்க. ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்க நம்புகிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சார் அது ஒன்றாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கன்ஃபியூஸ், மூணாவது என்ன கன்ஃபியூஸ்னா, சார் அப்போ எங்ககிட்ட 15,000 ரூபாய் இருக்குது, நான் வந்து இதுக்கு கீழே போனால் சேல் பண்ண முடியாதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 460க்கு கீழே போனால் சேல் பண்ண முடியாதா? இப்போ மார்க்கெட் வந்து 480 ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 460க்கு கீழே போனால் நாங்கள் சேல் பண்ண முடியாதா 15,000 ரூபாய் வச்சுக்கிட்டு? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் அந்த ரேட்டுக்கு சேல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம சேலிங் ஆர்டர் எடுத்துக்கலாம். இப்போ சேல் எடுத்து எவ்வளோ மார்ஜின் கேட்குது உங்களுக்கு? கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் உங்கள்கிட்ட கேட்குது, மார்ஜின் வந்து கேட்குது. 1,30,000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சேல் பண்ண முடியும். சார் எல்லாம் ஒரு சில வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த மணி வந்து வாங்கிட்டு இப்போ ப்ரெசென்ட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் போகாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டஸ், உங்களால் ஒரு 4 காசு பார்த்தீங்க, ஒரு உண்மையிலே ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஜோன் லைட்டாக மூவ் பண்ணிங்க, ப்ராஃபிட் ஜோனில் வந்தீங்கன்னா மட்டும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நான் ப்ராஃபிட்லேயே போகல சார், இன்னும் பிகினர்ஸ் இன்னும் ஸ்டார்டிங்லேயே இருக்கிறேன்னா அந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய சொந்த பணத்தில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேலிங் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட மார்ஜின் இருந்ததுன்னா சேல் ஆர்டர் எப்படி போடுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 480 ஓட்டிகிட்டு. இப்போ வந்து நான் 460க்கு கீழே போனால் சேல் பண்ணுறேன் அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல சேல் அட் மார்க்கெட் ப்ரைஸை அன்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரிகர் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போது 460க்கு கீழே போனால் நான் சேல் பண்ணுறேன், 460க்கு கீழே போனால் சேல் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல வந்து 459 இல்லை 461, சாரி 461 அதுவும் இல்லைங்களா? இல்லை மார்க்கெட் வந்து அது ரொம்ப கீழே இருக்குது தான் அப்படி காமிக்குது. நம்ம அதுக்கு கீழே போனால் தான் வேறு ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறீங்களா, இப்போ இதுக்கு கீழே சொல்ல, இது 334க்கு கீழே போனால் நம்ம சேல் ஆர்டர் அடிச்சுக்கலாம். 334க்கு பிலோ, 334க்கு கீழே போனால் நான் சேல் பண்ணுறேன். 333 ₹1 முன்ன பண்ண வச்சு ₹1 இந்த இடைப்பட்ட விலைக்கு வந்தால் நான் சேல் பண்ணிடுறேன். மார்க்கெட் வந்து 385 ஓடிட்டுருக்கு வச்சுங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து 385 ஓடிட்டுருக்குது. நான் இந்த ரேட்டுக்கு வந்தால் சேல் பண்ணேன். ஆர்டர் வந்து இந்த மாதிரி போகணும். அப்போ என்ன ஆகுனா, எப்போ மார்க்கெட் 334க்கு 33க்கு பிரேக் ஆகுதோ அப்போ உங்களுடைய ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, சரி. இப்போ கேட்கலாம், சார் எங்கிட்ட 1,30,000 ரூபாய் அமௌண்ட் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, எங்கிட்ட 1,50,000 ரூபாய் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போது உங்கள்கிட்ட வந்து ஆப்ஷன் சேலிங் பண்ணுறீங்க இல்லைங்களா, உங்கள்கிட்ட வந்து ஒரு 1,50,000 ரூபாய் இருக்குது அமௌண்ட். இப்போ 1,30,000 ரூபாய் வந்து நீங்கள் ஆப்ஷன் வந்து சேலிங் பண்ணிட்டீங்க. இந்த ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் பொசிஷன் வந்து 340க்கு கீழே நீங்கள் சேலிங் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு 300 ரூபாய் போனால் உங்களுக்கு டார்கெட் வருது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. உங்கள்கிட்ட இப்போது 1,50,000 ரூபாய் இருக்குது. 1,50,000 ரூபாய்க்கு 1,35,000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த சேலிங் ஆர்டர் பை பண்ணுற பர்மிஷன் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, சேலிங் ஆர்டரை பை பண்ணுற பர்மிஷன் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து டார்கெட் ஆர்டர் போட்டு வைக்கலாம். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வைக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்கள்கிட்ட மிச்சம் 20,000 ரூபாய் இருக்குது. உங்கள்கிட்ட 20,000 ரூபாய் மிச்சம் இருக்குது. ப்ளஸ் இந்த மார்ஜின் பெனிஃபிட்டு நீங்கள் எடுக்கலாம். ஸோ நீங்கள் அது இதில் நான் ஆப்ஷன் சேலிங் பண்ண சொல்ல நீங்கள் 2 ஆர்டரும் நீங்கள் போட்டு வைக்கலாம். ஒன்று டார்கெட் ப்ரைஸும் போட்டு வைக்கலாம், இன்னொன்று வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் போட்டு வைக்கலாம். ஓகேங்க, நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1,30,000 ரூபாய் சேல் பண்ணிங்க அப்படின்னா மிச்சம் 20,000 ரூபாயில் நீங்கள் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, இதில் பை ஆர்டர் ஒன்று போட்டு வைக்கலாம். அதாவது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் தான் அது, பை ஆர்டர் ஒன்று போட்டு வைக்கலாம். இந்த பக்கம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர், இது வந்து டார்கெட் ப்ரைஸ்.
புரிஞ்சுதுங்களா? புரியலன்னு இன்னொரு டைம் பாருங்கள், இல்லை திரும்ப சொல்கிறேன். சேலிங் ப்ரைஸ் 340 பொசிஷன் உங்கள்கிட்ட இருக்குது. இதை நீங்கள் டார்கெட் எப்போது நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்களா, குறைஞ்சாதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ உங்களுக்கு 300 நீங்கள் வந்து டார்கெட் ப்ரைஸ் போட்டு வைக்கலாம். இது வந்து எஸ்எல் ஆர்டர் நீங்கள் வந்து மிச்சம் இருக்கிற 20,000 நீங்கள் போட்டு வச்சிடலாம். ஓகேங்களா? இது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். இது வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.